2 மணி நேரம் ஊற வச்ச கடலப்பருப்பு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். கொரன்னு அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு தவாவில் போட்டு அந்த எண்ணெயை ஊற்றி சுட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு சுட்டு எடுத்துக்கிட்டோம். எடுத்து மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, மசாலா ஐட்டம்ஸ், சில்லி பவுடர். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு மசாலாவை அதில் போடணும். மசாலா ஐட்டமை போட்டுட்டு வெங்காயத்தை போடணும். பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போட்டோன்னா புதினா போடணும். புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்ட பிறகு உப்பு போடணும். உப்பு போட்டோன்னா தக்காளியை போடணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி அதில் காஷ்மீரி சில்லி பவுடர் போடணும். அதை ஒரு வதக்கணும். மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்ச கடலை மாவுலேருந்து கொஞ்சம் நேரம் எடுத்து அதை நல்லா கரைச்சிக்கிட்டு அந்த தண்ணியை ஊற்றணும். ஊற்றி ஒரு கிளறணும். கிளறிட்டு குக்கரில் மூடி ஒரு விசில் வர மட்டும் வச்சுட்டு அப்புறமா எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த கடலை பருப்பை அதில் போடணும். போட்டு ஒரு கிண்டிட்டு குக்கரில் ஒரு கொதி வச்சா வடைக்கறி ரெடி. மேலே கொத்தமல்லி தூவணும். சுட 2 இட்லி வச்சு அந்த வடைக்கறியை தொட்டு சாப்பிட்டால் சுவையோ சுவை.